ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, குடியரசு தினம் இன்னைக்கு இல்லையா? ரிப்பப்ளிக் டே. ஆனா இந்த ரிப்பப்ளிக் டேக்கு எத்தனை பேருக்கு இதோட மீனிங் தெரியும்? நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியல. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு வந்து ரிப்பப்ளிக் டேயோட மீனிங் என்ன, எதனால நம்ம அதை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த சேம் டைம் இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினத்துக்கும் ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் இதுவும் என்ன, இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த நாள் ரிப்பப்ளிக் டே. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம், ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம். இதெல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பல பேரோட உயிர் தியாகங்கள் இருக்கு, பல பேரோட வாழ்க்கை தியாகங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ரிப்பப்ளிக் டே பத்தியும், ரிப்பப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் என்ன வித்தியாசம், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் கெட் ரெடி. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே இதை பத்தி தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலி 1947ல பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா இந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு எத்தனை பேர்லாம் போராடினாங்க, யாரெல்லாம் எப்படிலாம் போராடினாங்கன்றது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சின்னதா ஒரு ரீகேப். ஃபர்ஸ்ட் இந்தியா லெவல்ல போராடினவங்களை பார்த்துடலாம். காந்திஜி, நேருஜி, நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், லாலா லஜபதி ராய், பகத்சிங், இந்த மாதிரி நிறைய பேர் இந்தியா லெவல்ல போராடினவங்க. தமிழ்நாடு லெவல்ல யாரெல்லாம் போராடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, கொடிக்காத்த குமரன், வ.உ.சி. ஐயர், வேலு நாச்சியார், இவங்கெல்லாம் தமிழ்நாடு லெவல்ல போராடினவங்க. ஸோ சுதந்திரத்துக்காக இத்தனை பேர் பாடுபட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் வந்து டெல்லியில கொடியேற்றுவாங்க. அதுவும் ரெட் ஃபோர்ட்ல, செங்கோட்டையில கொடியேற்றுவாங்க. ஏன் அங்க ஏத்துறாங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ அங்கதான் வந்து கொடியேற்றினாரு. ஸோ அதை வந்து ட்ரெடிஷ்னலா இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில லெவல்ல அந்தந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டோட சிஎம், சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கொடியேற்றுவாங்க சுதந்திர தினத்தன்னைக்கு. அதே மாதிரி இங்க ரிப்பப்ளிக் டேக்கு வந்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரசிடென்ட் அவங்க தான் வந்து கொடியேற்றுவாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதாவது இந்த ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்த முப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த முப்படையோட சாகசங்கள் நிறைய இருக்கும். ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனாவே அதை பண்ணுவாங்க. பிகாஸ் எங்க நாட்டில் இந்த மாதிரியான ஆர்மிஸ் இருக்கு, இந்த மாதிரி நேவி, இந்த மாதிரியான ஏர்ஃபோர்ஸ், இவ்வளோலாம் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த கண்ட்ரீஸ்க்கு தெரிவிக்கிறதுக்காகவே அது வந்து அவ்வளோ ஒரு கிராண்டாகவும் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுவாங்க அதை. அதே மாதிரி கொடியேற்றுறது பார்த்தீங்கன்னா டெல்லியில பிரசிடென்ட், நம்ம குடியரசுத் தலைவர், அவர் தான் வந்து கொடியேற்றுவாரு. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா அவரோட மாளிகையில இருந்து அந்த ராஜ்பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ரோடு இருக்கும். அதாவது அவரோட மாளிகையில இருந்து இந்தியா கேட் வரைக்கும் ஒரு பெரிய ரோடு வரும். அந்த ரோட்ல தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவாங்க. நம்ம பிரசிடென்ட் அவங்க தான் வந்து கொடியேற்றுவாங்க. இது மட்டும் இல்ல, அந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு மற்ற ஸ்டேட்ஸ்ல, இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி எத்தனை ஸ்டேட் இருக்கு இந்தியாவுக்குள்ள, இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லா ஸ்டேட்லயும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சிஎம் கொடியேற்றினாங்களோ அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இங்க இருக்க கவர்னர் தான் வந்து கொடியேற்றுவாரு. ஸோ ஆல்ரெடி இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். பிரிட்டிஷர்ஸ்க்கு ஆப்போசிட்டா நம்ம ஃபைட் பண்ணி போராடி வாங்கினது தான் வந்து சுதந்திரம். அதுதான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஆனா ரிப்பப்ளிக் டே அப்படின்னா என்ன, எதனால ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1947 நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு, சுதந்திரம் கிடைச்சிருச்சு. நம்ம நாடு சுதந்திர இந்தியாவா மாறிடுச்சு. ஆனா சுதந்திரம் கிடைச்சாலும் நம்மள வந்து டொமினியனை தான் வச்சிருந்தாங்க. டொமினியன்னா நான் ஆல்ரெடி வேலுப்பிள்ளை பிரபாகர் அவரோட வீடியோல சொல்லியிருப்பேன், ஸ்ரீலங்காவை டொமினியனா வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளுக்குன்னு தனியா வந்து அரசியல் சட்டம் எதுவுமே இருக்காது, அரசியல் சாசனம் எதுவுமே இருக்காது, நம்மளுக்குன்னு எந்த கான்ஸ்டிடியூஷன் லாவும் இருக்காது. எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் பிரிட்டிஷோட ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். பிரிட்டிஷோட அந்த கான்ஸ்டிடியூஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்படிதான் நம்மள வச்சிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்குன்னு தனியா அரசியல் அமைப்பு சட்டங்கள் வேணும்னு நம்ம டிசைட் பண்ணதால தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கரோட தலைமையில ஒரு டிராஃப்டிங் கமிட்டி வந்து அசெம்பிள் பண்ணாங்க. ஸோ அங்க அவங்க பண்ணது என்னன்னா நம்மளுக்குன்னு தனியா வந்து அரசியல் சட்டம் வேணும். டாக்டர் அம்பேத்கர் அவரோட கடின உழைப்பும் கடின முயற்சியால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 18 நாள்ல இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா வந்து எழுதப்பட்டு அதை வந்து அப்ரூவும் பண்ணாங்க.
இத சரி ஓகே. இத எதுக்கு ஜனவரி 26 அன்னைக்கு ஏன் இத செலிப்ரேட் பண்ணணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து 1930ஸ்ல வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா தனியா வேணும்னு சொல்லி போராட ஆரம்பிச்சது அந்த 1930ஸ்ல ஜனவரி 26 அன்னைக்கு தான். சோ அதனால தான் அதோட ஞாபகமா கரெக்ட்டா வந்து நம்மளுக்கு ரிபப்ளிக் டேன்றது இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்த டேல தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா செலிப்ரேஷன். ஜான் 26 ரிபப்ளிக் டேவா மாறுச்சு. சோ இன்னைக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்மளுக்கு தேவையான தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமைய இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த கான்ஸ்டிடியூஷன் லா தான். சோ அதனால தான் நம்ம ரிபப்ளிக் டேவை வந்து இவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு டே. ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருப்பாரு, ஃபார் த பீப்பிள், பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள். சோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்மளுக்குன்னு ஒரு அரசாங்கம், நம்மளுக்குன்னு ஒரு நாடு, நம்மளுக்குன்னு ஒரு ஆட்சி. இதுதான் வந்து முழு சுதந்திரம். நம்ம பை பர்த் கிறிஸ்டியனா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இல்ல வேற எந்த விதமான மதமாவும் இருக்கலாம், எந்த காஸ்டாவும் இருக்கலாம். பட் வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். அத மட்டும் நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம மதங்களாலையும், ஜாதிகளாலையும், மொழிகளாலையும் நம்ம தனித்தனியா இருந்தாலும், நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ். வி ஆர் ஆல் இந்தியன்ஸ்ன்றத மட்டும் மறந்துடாதீங்க. சோ எல்லா இடத்துலயுமே ஒத்துமையா இருப்போம். இந்த ஜாதி, மதம் இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு, நம்ம எல்லாருமே சரிசமம் அப்படின்னு நினைச்சு, என்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒண்ணா நிக்கிறோமோ, அதுதான் நம்மளோட ஸ்ட்ரெங்த், அதுதான் நம்மளோட பவர், அதுதான் நம்மளோட சக்சஸ். சோ ஜெய் ஹிந்த். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ரிபப்ளிக் டே எதனால கொண்டாடுறோம்னே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி ரிபப்ளிக் டே. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நல்லதையே யோசிப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய். ஜெய் ஹிந்த்.